ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஞானசபைக்குள்ளே போறதுக்கு இருக்கக்கூடிய அந்த வெட்பட்டு, கௌபீனம், கோமணம், வாய்க்கட்டு, காலில் வஸ்திரம் இதெல்லாம் சுத்திக்கிட்டு உள்ள போகணும். இதுதான் அங்கு வழிபாட்டு விதிகளாக இருந்தது. மாத பூசங்கள்ல சில திரைகள் விளக்கப்படும். தைப்பூசத்தின் போது 6 காலங்களும் அனைத்து திரைகளும் விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஒருவேளை பெருமானார் இந்த ஜோதி தரிசனம் காட்ட வேண்டாம் என்று கூட நினைத்திருக்கலாம். ஏன்னா ஞானசபைக்குள்ள நீ போகணும்னா வெளிவாசல்ல நிக்கிறதுக்கு தான் கொலைப்புலை தவிர்த்தவர்கள். உள்ள போகணும்னா ரொம்ப எளிமையானதுங்க. இறைவனை நீ தெரிஞ்சுக்கிறணுமா, தேக சுத்தியும் கரண சுத்தியும் உனக்கு இருக்கணும். அந்த சங்கிலி மொத்தத்தையும் நீங்கள் எண்ணினீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்முடைய மூச்சுக்காற்றினுடைய எண்ணிக்கையை தான் நாங்கள் சங்கிலியாக அமைத்திருந்தார். அந்த சங்கிலியில் பார்த்தீங்கன்னா சில சங்கிலிகள் ஒன்னோடு ஒன்று பின்னி இருக்கும், சில சங்கிலிகள் பார்த்தீங்கன்னா 2ஓட 1 பின்னி இருக்கும், இன்னொன்று 3 சேர்ந்து இருக்கும். என்னன்னா சமய தெய்வங்களை பார்த்தீங்கன்னா பரமசிவன் கழுத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், முருகர் காலுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், விநாயகர் இடுப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், விஷ்ணு எது மேலே படுத்திருப்பார்னா பாம்பு மேலே. ஏன் பாம்பை குறியீடாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், மூச்சு போனா உடம்பு உளுத்தே போச்சு. அவங்க கூட சுத்த சன்மார்க்க பயிற்சியை எடுத்துக்கொண்டால் பக்தியோடு இருந்து ஒழுக்கத்தோடு இருந்து கருணையே வடிவமாக தவம் பண்ணா இளமை அடையலான்னு ஐயா பாடல்ல பதிவு செய்கிறார். இறைநிலையை அடையக்கூடிய அனுபவம் வரைக்கும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 98% போயிட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டால் அவங்களே எழுப்ப முடியும். பக்தி மார்க்கத்தில் முதல் முறையாக ஓர் ஊடகம் செய்யும் புண்ணியம், இறை பணிக்கு கை கொடுக்கும் நற்காரியம். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. ஐபிசி பக்தி விருதுகள் பிரம்மாண்ட பேரன்பு பெருவிழா. வாருங்கள், பக்தி பரவசத்தில் மனமகிழுங்கள். நாள் மே 29 வியாழக்கிழமை. இடம் நாரதகான சபா, TTK ரோடு, சென்னை. நேரம் மாலை 5 மணி. அனைவரும் வாரி. அனுமதி இலவசம். டிக்கெட் பார்ட்னர் டிக்கெட் பிரிக்ஸ். இலவச முன்பதிவு செய்வதற்கான தொடர்பு எண் 0444011566. இப்போ வெளியிலேருந்து வர்றாங்க இல்லையா, அவங்க தேகத்தை சுத்தப்படுத்துறதுக்கப்புறம் அந்த அறையில் பட்டு, கௌபீனம், கோமணம், வாய்க்கட்டு, துணி இதெல்லாம் இருந்தது. பட்டுனா நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டு கிடையாது, வெண்பட்டு. அது உயிர்களை கொன்று பட்டுப்பூச்சி எடுத்து வரக்கூடிய பட்டு கிடையாது, அங்கே இருக்கும். இவங்க குளிச்சுட்டு உடம்பு சுத்தப்படுத்திக்கிட்டு அவங்க ஏற்கனவே வச்சுருக்க ஆடைகளெல்லாம் கலட்டி வச்சுட்டு ஞானசபைக்குள்ளே போகிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த வெண்பட்டு, கௌபீனம், கோமணம், வாய்க்கட்டு, வாயவே உள்ளே கட்டிக்கிட்டு தான் போவாங்க, காலில் வஸ்திரம் இதெல்லாம் சுற்றிக்கிட்டு உள்ளே போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் அங்கு வழிபாட்டு விதிகளாக இருந்தது. இதுடன் கூடுதலாக அவர் ரத்தினம் பின்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, திரையை விலக்கி தீபாராதனை காமித்ததாக இல்லை. முதல் கருப்பு திரை இருக்கு இல்லையா, கதவை திறந்த உடனே அந்த திரைக்கு தீபாராதனை காட்டப்பட்டு கற்பூர ஆராதனை காட்டப்பட்டு வழிபாடு செய்வது வழக்கம் அப்படின்னா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே வருது. ஆக ஞானசபையின் திரைகள் விளக்கப்பட்டதாகவோ அங்கு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டதாகவோ பெருமானாரின் ஞானசபை வழிபாட்டு விதியில் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஞானசபையில் வழிபாடு என்பது மாத பூசங்களில் சில திரைகள் விளக்கப்படும். தைப்பூசத்தின் போது 6 காலங்களும் அனைத்து திரைகளும் விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஒருவேளை பெருமானார் இந்த ஜோதி தரிசனம் காட்ட வேண்டாம் என்று கூட நினைத்திருக்கலாம். ஏன்னா பெருமானார் ஞானசபையவே உண்மையை தெரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்காக அமைக்கிறார் இல்லையா. அப்போது இந்த திரைகளெல்லாம் விளக்காமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஞானசபைக்கு ஒருத்தர் வர்றார், ஏன் ஞானசபையை வள்ளலார் இப்படி அமைச்சார்
அப்படின்னு பார்த்துருப்பார். இந்த 7 திரைகளும் எங்கே இருக்குது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருப்பார். ஏனென்றால் சுத்த சன்மார்க்கத்தில் விசாரம், கேள்வி என்பது தான் அடிப்படை. அப்போ அவர் இந்த 7 திரைகள் எங்கே இருக்குதுன்னு கேள்வி. அப்போ 7 திரைகளுக்கு உள்ள என்ன இருக்குது? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 7 திரைகளையும் விலைக்கு ஜோதிடர்ஷனம் காமிச்சிட்டீங்க, இறைவன் இருக்கிறான்னு காமிச்சிட்டீங்க. அப்போ ஒரு 7 திரைக்கு உள்ள என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் 7 திரைகளுக்கான விளக்கத்தை ஐயா கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு திரைகளும் நீங்கினா அப்போ இங்கே உள்ள என்ன அனுபவம் கிடைக்கும்? இன்னொன்று என்ன சொல்கிறார், இந்த 7 திரைகளை விளக்கப்புறம் இறைவனுடைய காட்சி கிடைக்குதுன்னு ஐயா சொல்லலை. ஆன்மாவை அழுத்தமாக மூடியிருக்கக்கூடிய 7 திரைகள் தான் ஐயா பேருபதேசத்தில் கொடுக்குறார். இப்போ ஆன்மாவை தான் இந்த 7 திரைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, மறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் 7 திரைகளை விலக்கி ஆன்மாவை கண்டு ஆன்மாவிற்குள் பேரொளி பார்த்து, ஏன்னா ஆன்மாவிக்கு ஐயா என்ன சொல்கிறாருன்னா கோடி சூரிய பிரகாசம் உடையதுங்கிறார். இப்போ இந்த பேரொளிக்குள்ள ஐயா பொன்னொழி சொல்கிறார். ஜோதிகள் ஜோதிகள் ஜோதி அப்படின்னு 3 ஜோதி ஐயா சொல்கிறார். தனித்தனி கிடையாதுங்க, ஒரு ஜோதி, அந்த ஜோதிக்குள்ள ஒரு ஜோதி, அந்த ஜோதிக்குள்ள ஒரு ஜோதி. இப்போ பேரொளி, அதுக்குள்ள பொன்னொழி, அந்த பொன்னொழிக்குள்ளே உள்ளொளியாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு ஐயா அமைச்சார். அப்போது ஞான சபைக்கு வந்தவர்கள் ஒருவேளை பெருமானார் அமைக்கப்பட்டது போல் 4 பக்கலும் திரைகளை அமைத்திருந்து அதுபோல் வழிபாடு நடத்தி இருந்தால் இன்னும் விசாரம் அதிகமாக நடந்து இருக்கலாம். நான் இப்போ வழிபாட்டு அங்கே எப்படி நடந்துட்டு இருக்குதுங்க பற்றி நான் கருத்து சொல்லலை. பெருமானார் இப்படி தான் வழிபாட்டு விதிகளை வகுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பெருமானார் கொடுக்க வழிபாட்டு விதிகளை இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதில் எழுதிட்டு பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணம் எழுதுகிறேன். இதோட தொடர்ச்சி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நான் சொல்கிறேங்கிறார். அப்போ என்னென்னா, முதல்ல இதை போய் ஒழுங்காக செய்யுங்கடாங்க, சொன்னபடி செய்யுங்க. ஏன்னா இதில் செக் வைக்கிறார் பெருமானார், தேக சுத்தி இருக்கணுங்கிறார். யாரால அது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம், யாரால செய்ய முடியும்னா யார் தகுதியுடையவங்களோ அவங்க தான் செய்யணும். இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் தேக சுத்தியும் கரண சுத்தியும் அடிப்படையாக இருக்க வேண்டும். அவர்களால் தான் உண்மையான ஞான சபைக்குள் பயணம் செய்ய முடியும், போக முடியும். ஞான சபைக்குள்ளே நீ போகணும்னா வெளி வாசலில் நிற்கிறதுக்கு தான் கொலைப்புலை தவிர்த்தவர்கள். உள்ளே போகணும்னா தேக சுத்தியும் கரண சுத்தி என்ன ரொம்ப எளிமையானதுங்க. இறைவனை நீ தெரிஞ்சுக்கிறணுமா, தேக சுத்தியும் கரண சுத்தியும் உனக்கு இருக்கணும். இருந்தால் தான் திரைகள் விலகும். திரைகள் விழுனா தான் உனக்கு ஆன்மா தெரியும். ஆன்மா தெரிந்தால்தான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்று பெருமானார் சொன்னது நமக்கு அனுபவத்தில் வரும். அது வந்தால்தான் இறைவனுடைய காட்சி என்பது நமக்கு கிடைக்கும். இதற்காகத்தான் பெருமானார் ஞான சேவை அமைத்தார். அதே போல் ஞான சேவையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளே போகும்போது சுற்றி சங்கிலி போட்டிருப்பாங்க. அந்த சங்கிலி வெளியில் நம்ம உள்ளே போகும்போது இப்போ கட் பண்ணி இருக்கும், சுற்றி இருக்கிறதுல மொத்தமாக மூடி இருக்காது. ஆனால் பெருமானார் ஞான சேவை அமைத்த பொழுது அந்த சங்கிலியை முழுமையாக சுற்றி போட்டிருந்தார். எதுக்காக சங்கிலி? அந்த சங்கிலி மொத்தத்தையும் நீங்கள் எண்ணினீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்முடைய மூச்சுக்காற்றினுடைய எண்ணிக்கை தான் அங்கே சங்கிலியாக அமைத்திருந்தார். அந்த சங்கிலியில் பார்த்தீங்கன்னா சில சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கும், சில சங்கிலிகள் பார்த்தீங்கன்னா 2ஓட 1 பின்னி இருக்கும், இன்னொன்று 3 சேர்ந்துருக்கும். என்னென்னா நமக்கு சில நேரத்தில் ஒரு பக்கம் சுவாசம் வலது பக்கம் சுவாசம் நடக்கும், இன்னொரு பக்கம் இடது பக்கம் சுவாசம் நடக்கும். சில நேரங்களில் எப்போயாவது ரொம்ப சில 2 பக்கமும் சுவாசம் நடக்கும். அதை நீங்கள் ஞான சபைக்கு போனீங்கன்னா அந்த சங்கிலி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சில இடத்துல மட்டும் 2 சங்கிலி சேர்ந்துருக்கும். ஒரு பக்கம் மட்டும் போட்டிருக்கிறது, ஒன்று இடது பக்கம், இல்லை என்றால் வலது பக்கம், இல்லை என்றால் இடது பக்கம். இப்போ ஞான சபை சுற்றி சங்கிலியை பெருமானார் அமைத்ததே நம்முடைய மூச்சுக்காற்று தான். இந்த மூச்சுக்காற்றில் கவனமாக இருங்கப்பா. இப்போது நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பாம்பு இப்படி 2 பாம்பு இருக்கிறத சுற்றி அமைச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆளுங்க போயிட்டு பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த 2 பாம்புகள் அமைக்கப்பட்டதே நம்முடைய மூச்சுக்காற்று தான். மூச்சுக்காற்றில் கவனமாக இரு, இல்லைன்னா தேகத்தை விட்டு இந்த உடம்பு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அமைச்சாங்க. சமய தெய்வங்களை பார்த்தீங்கன்னா பரமசிவன் கழுத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், முருகர் காலுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், விநாயகர் இடுப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், விஷ்ணு எது மேலே படுத்திருப்பார்னா பாம்பு மேலே. ஏன் பாம்பை குறியீடாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் மூச்சு போனால் உயிர் போச்சு. அப்போ இந்த மூச்சுக்காற்றில் கவனமாக இருக்கணும். இந்த மூச்சுக்காற்றில் நீங்கள் எப்படி கவனமாக இருப்பீங்க? உங்களுடைய குணங்கள் சத்துவ குணங்களாக மாறினாலே மூச்சுக்காற்று இயல்பாக மாறிடும். கோபப்பட்டால் மூச்சுக்காற்று அதிகமாக போகும், காமவயப்பட்டால் மூச்சுக்காற்று அதிகமாக போகும், பொறாமப்பட்டால் புசு புசுன்னு போகும்,
இப்போ இந்த குணங்களெல்லாம் நம் மூச்சுக்காற்று தேகத்தை விட்டு நீங்கி கொண்டு, அதிகமாக தூங்குனா மூச்சுக்காற்று அதிகமாக போகும், வயிறு முட்டை சாப்பிட்டா மூச்சுக்காற்று அதிகமாக போகும். இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அதை ஏற்படுத்தினாங்க. நாம் குழுவு குறியீடாக எதற்கு ஏற்படுத்தினார்களோ நாம் அதுக்கே போய் பாலை ஊற்றிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டுட்டு பாம்பை கும்பிட்டுட்டு வந்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஐயா வகுத்த வழிபாட்டு விதிகள் இதுதான். ஐயா, இப்போ இந்த ஞான சபைக்குள்ள இருக்கிற இவ்வளவு தாற்பயங்கள், இவ்வளவு விளக்கங்கள் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த ஞான சபைக்கு சில பேரால் வர முடியாமல் கூட இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வீட்டில இருந்தே வந்து வழிபாடு செய்ய முடியுமா? இல்லது ஞான சபைக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணுமா? சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவங்களை வரைக்கும் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 4 இடங்கள் முக்கியமானது. ஒன்று மருதூர் பெருமானார் பிறந்த இடம், 2வது கருங்குழி வள்ளல் பெருமானார் சங்கம் அமைத்த இடம், 3வது வடலூர் சத்திய தர்மசாலையும் ஞான சபையும் இருக்கக்கூடிய இடம், 4வது மேட்டுக்குப்பம் என்று சொல்லப்படக்கூடிய சித்தி வளாகம். இதில் பெருமானார் தர்மசாலையில் இறைவனுக்கு ஆசனம் அமைத்தார். அந்த ஆசனத்திற்கு அருகில் தெய்வம் அமைத்தார். வாரந்தோறும் அங்கு வந்து வியாழக்கிழமைகளில் குருவார வழிபாடு நடைபெற்றது. அதே போல் ஞான சபைக்கு ஐயா என்ன பண்ணாங்கன்னா, ஞான சபை விளம்பரம் ஒன்று கொடுக்குறாங்க. ஞான சபை துவங்கக்குனாக விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தில் ஐயா எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகலின் அடியில் குறித்த தருணம் தொடங்கி, எது ஞான சபையை தொடங்குறது முதல், வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாயில் கருதிய வண்ணம் பெற்று களிப்படைவதும் அன்றி. அதாவது இந்த ஞான சபைக்கு தொடர்ந்து ஒரு தடவை மட்டுமல்ல, தொடர்ந்து தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாகி கருதிய வண்ணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சபடி பெற்று களிப்படைவதும் அன்றி, இன்பம் அடைவதும் அன்றி, இறந்தவர் உயிர் பெற்று எழுதல், மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் முதலிய பல வகை அற்புதங்களை கண்டு பெருங்களிப்பு அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஞான சபை எவ்வளவு முக்கியமான இடம் பார்த்துக்கோங்க. அங்கே உண்மையும் தெரிஞ்சுக்கிறணும், அங்கு வழிபாடும் பெருமானாரால் ஆரம்பிக்கப்பட்டது உண்டு. அதனால் ஞான சபையை நம் இல்லங்களில் வைத்து வழிபாடு நடத்த முடியாது. ஆனால் எல்லாருடைய சிரமமே ஞான சபை தான். அப்போ அதற்கான முயற்சியில் நீங்கள் இருந்தால், அந்த ஞான சபைக்குள்ளே எப்படி போகிறதுன்னு முயற்சி இருந்தீங்கன்னா, அங்கு வடலூரில் இருக்கக்கூடிய ஞான சபையில் போய் நீங்கள் தரிசனம் செய்தாலும் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்தவர் உயிர் பெற்று எழுதல், மூப்பினர் இளமையை பெற்று. நீங்கள் பாருங்களேன், இப்போது தவம் பண்ணுவதற்கு முன்னால், இந்த ஞான சபை அனுபவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நரை திரை மூப்பு இருந்தாலும் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, உளுத்து உளுத்து நரைத்த வரும், உடம்பு உளுத்தே போச்சு, அவங்க கூட சுத்த சன்மார்க்க பயிற்சியை எடுத்துக்கொண்டால், பக்தியோடு இருந்து ஒழுக்கத்தோடு இருந்து கருணையே வடிவமாக தவம் பண்ணால் இளமை அடையலான்னு ஐயா பாடலில் பதிவு செய்கிறார். அப்போது இறைவனை பற்றிய ஞான சபைக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, திரைகளை விளக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தேகம் என்னவா மாறும்? மூப்பு அடைஞ்சிக்கிட்டு இருந்த தேகம் இளமையாக மாறும். சரி, நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தரும் எதை நோக்கி பயணம் பண்ணுறோம்னா, மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேறு எதை நோக்கியும் பயணம் பண்ணலை, மற்றதெல்லாம் வந்துட்டு போகுது. அப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, நீ இறந்துக்கிட்டு இருக்கிறியா உடம்பு, இறந்தவர் உயிர் பெற்று எழவும் முடியும், இறந்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் புதுப்பிக்கவும் முடியும். இறந்தவரையே எழுப்ப முடியும். யாரால் எழுப்ப முடியும்னா ஐயா சொல்ல, அருட்பெருஞ்சோதி அதனால் முடியும்னார். அருட்பெருஞ்சோதியால் இறந்தவரையே எழுப்ப முடியும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கார். பெருமானாரால் எழுப்ப முடியும். ஏன்னா பெருமானார் முத்தேக சித்தி பெற்றவர், ஐந்தொழில் ஆற்றல் பெற்றவர், பெருமானாரும் எழுப்ப முடியும். ஆனால் எல்லாரையும் பெருமானார் எழுப்புவாரா என்று கேட்டால் அதற்கு ஐயா ஒரு இடத்துல சொல்கிறார், சாலைக்கு சம்பந்திகளாக இருந்து, தர்மசாலைக்கு சம்பந்திகளாக இருந்து இறந்தவர்களை எழுப்ப முடியுங்கிறார். சம்பந்திகள் யாருன்னா, இறைநிலையை அடையக்கூடிய அனுபவம் வரைக்கும் போயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 98% போயிட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் அவர்களுக்கு மரணம் வந்து விட்டால் அவங்கள எழுப்ப முடியும். ஐயா எழுப்புவார். எல்லாரையும் எழுப்பி கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ ஒன்றுமே பண்ண மாட்ட, உன்னை எழுப்பி கொடுத்து என்ன பண்ண போற? நீ திரும்ப அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க போற இல்லையா? அப்போது யார் சாலைக்கு சம்பந்திகளாக இருக்கிறவங்க யாருன்னா, ஐயா சொல்வார், தர்மசாலையை பற்றி விளக்கம் கொடுக்குமா என்ன சொல்வார்னா, சாலைக்கு கட்டுப்பட்டு வாயடக்கி மெய்யடக்கி இருத்தல் வேணும்பார்.
வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு என்ன சொல்லியிருக்கணும் அதை செய்யின்னு ஐயா ஐயா பல இடங்களில் கடுமையாகவே நடந்திருக்கிறார். வார்த்தைகள் ரொம்ப மென்மையாக இருக்கும். பெருமானார் சொல்கிறோன்னா கருணையே வடிவம். பெருமானார் கருணையே வடிவமானவர் தான். ஆனால் உள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிக்கவும் செய்வார் பெருமானார். அதனால் ஞான சபையை வீட்டில் வைக்க முடியாது. பெருமானாரின் திருவுருவ படத்தையோ திருவுருவ சிலையவோ வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதுமானது. அந்த ஞான சபைக்குள்ளே வருகிறதுக்கான சில வழிபாட்டு முறைகள் அல்லது அதுக்கான விஷயங்கள் பற்றி சொல்லல. ஞான சபைக்குள்ளே போகிறதுங்கிறதே நான் இப்போ சங்கிலி சொன்னேன் இல்லையா, சுற்றி ஐயா சங்கிலி அமைச்சு தான் சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி ஞான சபைக்குள்ளே போகும்போது நீங்கள் மண்டபம் இருக்கும். இப்போ வெளியில் பெருசாக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. அது இப்போ சில வருடங்களுக்கு முன்னால் கட்டின மண்டபம். அதற்கு முன்னே ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அகவலை முழுவதும் கல்வெட்டாக செதுக்கி வச்சுருப்பாங்க. இது எப்போ பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வள்ளல் பெருமானார் அமைத்த ஞான சபையில் வராது. இதை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஞான சபைக்கு குடமுழுக்கு செய்தார். அது கூட எப்படி செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளிதழில் விளம்பரம் வருகிறது. வயலூர் முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வாரியார் சுவாமிகள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு நடைபெறும்னு அந்த விளம்பரம் வரணும். வயலூர் முருகர் கோயிலுக்குன்னு வர வேண்டியது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகி தவறுதலாக வடலூர்னு வந்துருச்சு. வாரியார் சுவாமிகள் பார்க்குறார், வயலூர்னு வர்ற இடத்துல வடலூர்னு வந்திருக்கு. இப்போ வள்ளல் பெருமான், ஏன்னா வாரியார் சுவாமிகள் வள்ளல் பெருமான் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர், பெரிய பக்தி கொண்டவர் வாரியார் சுவாமிகள். வள்ளல் பெருமானாரை பற்றி நூலெல்லாம் எழுதியிருக்கிறார். பல இடங்களில் பெருமானாரை பற்றி சொற்பொழிவு செய்திருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறார், இப்போ வள்ளலாருடைய நோக்கம் நான் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு இருக்குது போல். அதனால் நான் கும்பாபிஷேகம் பண்ணேன். கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் வாரியார் சுவாமிகள் கஷ்டப்பட்டு பொருளை பல்வேறு இடங்களிலிருந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல பாருங்கள், வாரியார் சுவாமிகள் அதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு கூலி கொடுக்கணும். கூலி கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அவர் கழுத்தில் போட்டிருந்த ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து போய் கொடுத்து கூலிக்கு காசு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறார். அன்னைக்குன்னு பார்த்தா யதார்த்தமாக ஒருத்தவங்க வர்றாங்க. இதை சொல்கிறதுக்கு வாரியார் சுவாமி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யதார்த்தமாக ஒரு தம்பதிகள் சிதம்பரத்துலேருந்து வர்றாங்க. அவங்க ஒரு செட்டியார் குடும்பம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஞான சபை வழிபாட்டுக்காக வந்திருக்கோங்கிறாங்க. அப்போ ஞான சபையில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் நீங்கள் ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறாங்க வாரியார் சுவாமிகள் கிட்ட. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு தட்டில் பூவெல்லாம் வச்சு பெருமானை பிரசாதத்தை வாரியார் சுவாமிகள் கொடுத்து அனுப்பிக்கிறார். அப்போ அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, காணிக்கையாக ஒரு தட்டில் பணத்தை வச்சு கொடுக்குறாங்க. அன்னைக்கு வாரியார் சுவாமிகள் அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கும் அந்த கூலி கொடுப்பதற்கும் எவ்வளவு பணம் வேணும்னு அவர் தொகை நினச்சிருந்தாரோ அந்த தொகை அந்த தட்டில் பணமாக இருந்தது. இப்போ வள்ளல் பெருமானுடைய கருணையை பாருங்கள். அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. அதன் பிறகு ஒரு வருஷம் கழித்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கிறது திரும்ப அதே வாரியார் சுவாமிகிட்ட சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பணி நிறைவு பெறலை. அப்போ திரும்பவும் அவங்க ஞான சபைக்கான நிதி உதவிகள்லாம் கொடுக்குறாங்க. அப்படி வாரியார் சுவாமிகள் ஞான சபைக்கு குடமுழுக்கு நடத்திய பொழுது அந்த மண்டபத்தை கூடுதலாக அமைத்து அதில் அகவலை கல்வெட்டாக பொதித்தார். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த கம்பி சங்கிலி ஐயா அமைச்சிருந்தார் இல்லையா, அந்த சங்கிலியை இந்த பக்கத்தோடு நிறுத்திடுறாங்க. உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக, சங்கிலியை தாண்டி போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக அமைச்சாங்க. ஆனால் அந்த சங்கிலி என்பது நம்முடைய மூச்சுக்கட்டை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்டது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு எப்படி வேணாலும் போகலாங்க, முறையே இல்லை. எல்லாரையும் ஐயா இங்கே நிறுத்துறார். ஞான சபையின் வாயில் புறத்தில் தான் நிற்க வேண்டும். அங்கு நிற்பவர்களே தேகசுத்தி கரணசுத்தி உடையவர்களாக இருந்து அருட்பாவை மெல்லென்ன துதி செய்தல் வேண்டும். அதனால் நீங்கள் ஞான சபைக்குள்ளே நேராக போகலாம். கொலைப்புலை தவிர்த்தவர்களாக இருக்க வேண்டும். தேகசுத்தி கரணசுத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து நீங்கள் விளக்கேற்றி கொடுக்க வேண்டும். உள்ளே 12 வயதிற்கு உட்பட்டவர் அல்லது 72 வயதிற்கு மேற்பட்டவர் தான் உள்ளே சென்று தூசு துடைப்பிக்கவும் ஏற்றி கொடுத்த அந்த விளக்கை உள்ளே வைக்கவும் வேண்டும். இதுதான் பெருமானாருடைய ஞான சபை. நிச்சயமாங்க ஐயா. அதாவது ஞான சபை தொடர்பில் உள்ள இருக்கிற நெறிமுறைகள், உள்ள எப்படி வழிபாட்டு முறைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானே வகுத்து கொடுத்த பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு இந்த நேர்காணலை பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.
நான் உங்கள் பின்னணி பாடகர் சாய் சரண். ஐபிசி தமிழ் குழுமம் முன்னெடுத்து நடத்தும் ஐபிசி பக்தி விருது வழங்கும் விழா. ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து வர 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாரதகான சபாவில் 5 மணி முதல் நடக்க இருக்கு. இந்த ஒரு பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய பிரபலங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரசித்து பார்த்த பிரபலங்கள் உங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட பாசஸை கண்டிப்பாக ஃப்ரீ தாங்க, அனுமதி இலவசம், பட் முன்பதிவு நிச்சயமாக அவசியம். ஸோ எங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும்னா டிக்கெட் பிரிக்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பாசஸை வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும். உங்களோட பேர் ஆதரவு இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தேவை. ஸோ எல்லோரும் வாங்க. வர வியாழக்கிழமை 29ஆம் தேதி நாரதகான சபால் 5 மணி முதல். ஐபிசி பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி, த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஸ்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.